டு இண்டெக்ஸிங், இங்க வந்து நம்ம சைட்ல எவ்வளவு பேஜ் இண்டெக்ஸ் ஆயிருக்கு, இண்டெக்ஸ் ஆகலன்ற டீடைல்ஸ் இங்க வரும். ஆமா, அகைன் இங்க வந்து ஆல் நோன் பேஜஸ் அப்படின்னு இருக்கும். ஆல் நோன் பேஜஸ்னா கூகுளுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த பேஜ், இருக்கிற பேஜ், அது கால் பண்ண பேஜ் எல்லாமே இங்க இருக்கும். What we have to do is that இங்க போயிட்டு all submitted pages அப்படி கொடுத்தீங்கன்னா இங்க இண்டெக்ஸ் இருக்கு, நாட் இண்டெக்ஸ்ட் 40 இருக்கு. So we need to know why this 40 is not indexed அப்படின்ட்டு. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், இந்த டிக் மார்க் எடுத்துடுறேன். இண்டெக்ஸ் ஆனதை பத்தி எனக்கு கவலை இல்லை, ஐ எம் டேக்கிங் இட். ஸோ இப்போ இங்க நாட் இண்டெக்ஸ்ட். ஓகே, கீழே வந்து பார்த்தா மொத்தம் 3 ரீசன் தான். ஒன்னு வந்து கூகுள் டிஸ்கவர்ட் currently not indexed, இங்க crawled currently not indexed, இங்க 404 வந்து எதுவுமே இல்ல. சோ இது ரெண்டு. சோ 404 இஸ் எதுவுமே இல்லனா இட் இஸ் க்ளீன், the website is clean, எதுவுமே வந்து எந்த இஷ்யூமே கிடையாது. எது 404 லிஸ்ட் பண்ணுது, பட் இங்க வந்து மேலே காமிக்க வர 2 ரீசன்ஸ் இருக்கு. 2 ரீசன்ஸ் தான் காமிச்சிருக்கு. சோ டிஸ்கவர்ட் ஃபர்ஸ்ட் வந்து இது சொல்றேன். crawled currently not indexedனா கூகுள் உள்ள வந்து பார்த்துட்டு போயிருக்கு. இட் ஹஸ் ஸ்க்ரால்ட் the pages, it has scrolled, பார்த்துட்டு போயிருக்கு. ஆனா கண்டென்ட் வந்து அந்த அளவுக்கு வர்த் இல்லன்ட்டு இண்டெக்ஸ் பண்ணல. காட் இட்? இது தின் கண்டென்ட்டா இருக்கும். இது வந்து நான் எடுத்து வச்சுட்டு ஏன் ஸ்பேஸை நான் எடுக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு இட் ஹஸ் கான் பேக். ஸோ crawled பட் நாட் இண்டெக்ஸ்ட். டிஸ்கவர்ட் நாட் இண்டெக்ஸ்ட் அப்படின்னா அது உள்ளேயே வரல. பேஜ் இருக்குன்னெல்லாம் தெரியும், ஆனா உள்ள கூட வரல. Because you would have copied, again it will be an just a plain ChatGPT content. Then அது it can understand. இது ரெண்டோட ரீசன், இது ரெண்டு இருக்குன்னா உங்க பேஜ் வந்து குவாலிட்டி இல்லைன்னா, அதாவது crawled currently not indexed விட கேவலமான பேஜ் தான் டிஸ்கவர்ட் நாட் இண்டெக்ஸ்ட். அவனாவது நம்மள பார்த்துட்டு கருத்துக்கிட்டு போயிட்டான், பார்க்காம கருத்துக்கிட்டு போயிட்டான்னு அர்த்தம். சரியா? சோ அந்த மேல இந்த டிஸ்கவர்ட் கரண்ட்லி நாட் இண்டெக்ஸ்ட் வந்து என்னன்றது பார்க்கலாம். அதாவது இட் ஷுட் பி இத ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி இருந்த அந்த பிளாக்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா 2024ல அந்த பிளாக் போட்டிருப்பாங்க, 9 critical ஜாவா இன்டர்வியூ क्वेश्चंस, அப்படியே ChatGPT இருந்து அப்படியே போட்டிருப்பாங்க. சோ ஆல் தீஸ் ஆர் பிளாக் பேஜஸ். இது என்னன்னா, ஒண்ணு இவங்க புது வெப்சைட் பண்ணும்போது அப்படியே காப்பி பண்ணி பேஜ் எல்லாம் பண்ணிருப்பாங்க. ஸோ தட் தென் இட்ஸ் அண்ட் பேட் சிக்னல் டு கூகுள். அது இந்த பேஜ் வந்து குவாலிட்டியாவே இல்லை. 2024ல எல்லாம் வந்து 2022ல தான் ChatGPT வந்துச்சு. அதான் எதுவுமே இருக்காது அதுக்குள்ள. இப்ப என்ன இங்க யார் பண்ணாங்கன்னு தெரியல, செக் பண்ணும் யார் பண்ணாங்க. ஸோ that is what I am saying, that ஏதோ ஒரு ஹியூமன் இன்டர்ஃபரன்ஸ் உள்ள இருக்கணும். ஜஸ்ட் அங்கிறது காப்பி பண்ணி எடுத்து ஹியூமனைஸ் பண்ணி போட்டா இட் won't work. 36 பேஜ் வேஸ்டா இருக்கு. அப்ப இது என்ன பண்ணணும், ஒண்ணு வந்து இதை நம்ம ரெடி பண்ணி போடணும், இல்லன்னா ரிமூவ் பண்ணணும். இப்ப இந்த 24 நீங்க என்ன பண்ணுவீங்க? பேஜே காமிக்காது. பேஜே இல்லையே. பேஜே இல்லனா வெப்சைட்ல இருக்கு. It is not in internet. It is not anywhere in internet. வெப்சைட்ல இருந்தா கூகுள்ல இருக்கணும்ல. கூகுள்ல தானே இன்டர்நெட்ல இருக்கும். வெப்சைட்ல இருக்குமா? இப்போ ஒரு பேஜ் வெப்சைட்ல இருக்கு, கூகுள் வந்து அதை கிராலே பண்ணல, அப்படி எப்படி வந்து கூகுளோட சர்வர்ல இருக்கும்? வெப்சைட்ல நீங்க லிங்க் எல்லாம் கொடுத்து நீங்க போய்க்கலாம். அகைன் இன்டர்னல் லிங்கிங் ஒரு ப்ராப்ளமா இருக்கும். இதுல எதுலயுமே இன்டர்னல் லிங்கிங் நீங்க கொடுத்திருக்க வாய்ப்பு இல்ல. இட் ஷுட் பி an orphaned page. அப்படி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதாவது நீங்க நிறைய தப்பு பண்ணிருக்கலாம். இன்டர்னல் லிங்கிங்கே இல்லாட்டினா கூகுள் will think that okay இவன் மட்டும் தனியா இருக்கா, சோ அப்படின்ற ட்ராக் பண்ண தெரியல. That is what I say, internal linking is must. இதெல்லாம் இண்டெக்ஸ் பண்ற சான்ஸ் இருக்கு. உங்களுக்கு ஆர்ஃபன் பேஜ் இருந்தா ஒண்ணு லிங்க் யூஸ் எதுவும் பாஸ் ஆகாது, ரெண்டு இது கிரால் ஆகிறதுக்கான ஆப்ஷனும் கிடையாது. ஏன்னா அது ஸ்டாண்ட் அலோனா இருக்குது. மற்ற எல்லா பேஜும் கிரால் பண்ணி இங்கே வரும்போது it has been closed, so it will not go there.
if you are deleting it also, the ranking won't come down. No, already it is not there. So இது எப்படியா deletingனா ஓகே அத நான் ரிமூவல்ல வருமா நான் சொல்றேன் how to delete it அப்படி சரியா. So இது either what you இதெல்லாம் புதுசு இல்லையா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் career for students. You have to go into that and see என்னங்க ப்ராப்ளம் அப்படின்றது பார்க்கணும். பார்த்துட்டு then no 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 page பார்க்கலாம். இது பிளாக் பேஜ் ஓபன் ஆகும். இந்த பேஜ் வந்து இண்டெக்ஸ் ஆகலன்னு காமிக்குது. SCRP ல வராது. இல்ல சைட் இப்ப நீங்க சைட் மேப்ல கொடுத்தனால தான் இது கமெண்ட் க்ரால். அது வந்து பார்த்துட்டு இட் would have found this as a garbage content. இதுல பாத்தீங்கன்னா நிறைய லிங்க் கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர், most demanding. Who wrote this? 1 2 see again external link. நீங்க யாராவது எழுதுனீங்களா? Yes, you. Plenty of links are there. நிறைய வெளியே போயிருக்கு. அட்மின் மார்ச் 28 தான் போட்டிருக்காங்க. 1 month முன்னாடி தான் போட்டிருக்காங்க. So this content we need to check என்ன ப்ராப்ளம் அப்படின்றத வந்து ஓகே. சுனிதாவா? ஏன் சுனிதா சோகமா இருக்கு? என்னாச்சு சாப்பிடல? அதுல வந்து வேல்யூவே அதுக்கு இருந்திருக்காது. பேஜஸ்ல ஆல் சப்மிட்டட் பேஜஸ், அதுல ஃபில்டர் வந்து ஆல் சப்மிட்டட் பேஜஸ் இருக்கும். அட 93% GPT. So அங்கிருந்து அப்படியே காப்பி பண்ணி they would have pasted. No use. உள்ள ஒரு இமேஜ் இல்ல எதுவுமே இல்லைன்ற போது கூகுள் would have found it as a garbage. இதை நான் கொண்டு போய் எதுக்கு நான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. So don't do that. அதாவது it is not again about the quantity of the blogs what you write, quality of the blogs what you write. Spend some time. அதெல்லாம் லவ் பண்ணி பண்ணணும். Like how we say cooking is an art ன்ற மாதிரி writing is also an art. ரைட்டிங்னா உட்காந்து பேப்பர்ல எழுத சொல்ல. ஓகே, இது கிளியரா? சோ இதுல வந்து யூ நீட் டு see what are all the issues. இப்ப நமக்கு வந்து இந்த ரெண்டு இஷ்யூஸ் தான் இருக்கு. வேற வந்து 404 இருந்தா இட் இஸ் a critical issue. 404 இருந்ததுன்னா என்ன பண்ணலாம்? இப்ப வந்து ஒரு பேஜ் இருக்கு, ஆனா 404 இருக்கு. ஓகே, one thing is that you can apply redirection. அதாவது அந்த பேஜ் you need to அந்த அதுக்கு வந்து எந்த வேல்யூமே இல்ல, அதுல பேக் லிங்க் இல்ல, ஒண்ணும் இல்லைன்னா ஜஸ்ட் ரிமூவ் இட். ஏன்னா அட்லீஸ்ட் வந்து சைட்டோட லோட் ஆகுது, நீங்க ரெடியூஸ் பண்ணலாம். இப்ப இந்த 36 பேஜ் இருக்கு இல்லையா, இத வந்து நம்ம 301 கொடுத்தா அந்த கிளாஸுக்கு நீங்க வரல. டேபிள் So I'll share this link. The link வந்து நீங்க after this class go sit with Dharani and ask her ஏன் இது வந்து crawl ஆகல. அது காப்பி பண்ணதுல ஏதாவது நினைக்கிறேன். ஆமா, இன்டர்நெட் கண்டுபிடிச்சதே நான் தான். இதுல இந்த வாட்ஸ்அப்ல ஓபன் பண்ணுமா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோஸ். வேறே வரும். சாஃப்ட் 4404 இருக்கும்,
வேற 2-3 errors இருக்கு. கிரிட்டிக்கல் வந்து 404. வீடியோஸ் வந்து நமக்கு 19 நாட் இண்டெக்ஸ்ட் இருக்கு. லெட் அஸ் கிவ் திஸ் ஒன். அகைன் வீடியோஸ் எதுனா வந்து நான் சொன்ன மாதிரி அந்த எம்பெட் பண்ணது, வீடியோஸ் உள்ள போட்டது, அதாவது இதே மாதிரி இண்டெக்ஸ் ஆயிருக்கா இல்லையான்றது நம்ம செக் பண்றது. ஓகே, எல்லாமே index ஆகுது. எது போட்டீங்க? இல்ல சார் 19 தானே not indexed. இந்த வீடியோ வந்து இப்போ போட்டு WP content uploads. மேல இருக்கு sir. அடுத்து வந்து போட்டா வரும். If he has copyrighted. So இந்த வீடியோ வந்து has not been indexed. இப்ப நேத்து போட்டதா? 25th year. So it wouldn't have come and crawled. So இந்த வீடியோ இண்டெக்ஸ் ஆகல. இது core Java overview. What page is this? Java add page இல்ல add page எல்லாம் கிடையாது. இது என்ன பேஜ்னு தெரியலையே. Java course overview பேஜ் இருக்காதே. Java course and Java training ரெண்டுல பேஜ் கொடுத்திருக்கீங்க. Java overview இந்த மாதிரி overviewsன்ற பேஜே நமக்கு இருக்காது. No, இது வந்து எல்லாம் ஒரே நாள் இருக்கு. ஒரே அப்லோட் தான் பாருங்க. சோ ஏதோ இந்த பேஜஸ் தான் புதுசா ஆயிருக்கு. we need to check with that. இந்த மாதிரி பேஜே நமக்கு இல்ல. இன்னொருத்தங்க இல்ல, அது ஏதோ ஒரு எரர்ல ஆயிருக்கும்ன்றேன். அந்த மாதிரி பேஜ் நம்ம கிரியேட் பண்ணவே இல்லை. அதனாலதான் சொல்றேன், சர்ச் கன்சோல் இதெல்லாம் பார்க்கும்போது ஓகே தேர் ஆர் சம் அடிஷனல் பேஜஸ் which has been added அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியும். ஒரே வீடியோ, இந்த ஒரு வீடியோ தான் இண்டெக்ஸ் ஆகல. பட் அந்த மாதிரி பேஜே வந்து நமக்கு செக் பண்ண அந்த மாதிரி பேஜ் இருக்காங்க. இது வந்து யூடியூப்ல போட்டு அதுல இருந்து எடுத்திருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி பேஜே இல்லன்றேன். இப்போ MERN ஸ்டாக் கொடுக்குறோம்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ஓவர்வியூனா அதாவது ஒரே வீடியோ அண்ட் ஓவர்வியூன்ற மாதிரி ஒரு என்னோட செக். யாரு அந்த போஸ்ட் வீடியோ எடுக்கிறது. ஓகே, now coming to sitemap. நேத்து நான் சொன்னேன் இல்லையா, if you want to அது நான் சைட்ல நிறைய சேஞ்ச் பண்ணிருக்கீங்க, 2-3 பேஜ் நீங்க ஆட் பண்ணிருக்க, அப்டேட் எல்லாம் பண்ணிருக்கீங்கன்னா you have to come here and just sitemap.xml or sitemap_index.xml னு கொடுத்துட்டு just give submit கொடுத்தீங்கன்னா it will come and crawl. சப்போஸ் நான் ஒரு பேஜ் தான் அப்டேட் பண்றேன், இப்போ அந்த 2026ன்ற பேஜ் தான் நான் அப்டேட் பண்ணிருக்கேன், then what should I do? இங்க இதுல போய் URL inspectionல போயிட்டு you need to give the URL of the particular page which you have reworked or புதுசா இதை ஆட் பண்ணிருக்கீங்கன்னா அதை மட்டும் கொடுத்துட்டு ஜஸ்ட் நீங்க கொடுங்க. ஓகே, if it is one page அப்படின்னா இங்க கொடுங்க. if it is ஒரு சைட் 4-5 பேஜ் இருக்கு, நிறைய ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னா இது கொடுங்க. and at least once in a month site map வந்து சப்மிட் பண்ணி then come and again crawl பண்ணதெல்லாம் ஒரு தடவை crawl பண்ணிட்டு போங்க. Okay, yes you can. Then removals பாத்தீங்கன்னா இப்போ ஃபைல் இது மட்டும் தான் sitemap.xml. yes, அது நீங்க சைட் மேப் வந்து உங்களோட அந்த சி பேனல்ல தான் சைட் மேப் இருக்கும். சோ அது கூட நம்ம சப்மிட் பண்ணோம்னா it will read. சோ removals-ன்றது வந்து if you are planning to delete a page, வெப்சைட்ல இருந்து மட்டும் ரிமூவ் பண்ணா பத்தாது, because already it has been crawled and put it in Google server. You have to delete it from your website as well as there. சரியா? சோ நம்ம delete பண்ணிட்டு இங்க வந்து நியூ ரிக்வெஸ்ட் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் நம்ம வெப்சைட்ல delete பண்ணனும். delete பண்ணிட்டு என்ன பண்ணனும், the first point is delete from your website.
and check 404 வருதான்னு பார்க்கும். ஓகே, அந்த delete you confirm it. எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவீங்க? 404 வந்துச்சுன்னா அந்த பேஜ் எக்ஸிஸ்டன்ஸ்ல இல்லன்னு அர்த்தம். then come here, இங்க நியூ ரிக்வெஸ்ட்ல அந்த பேஜோட URL வந்து இங்க கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு திருப்பி ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும் and then it will be submitted. இது சப்மிட் பண்ண உடனேயே அப்படியே கூகுள் சர்வர்ல இருந்து delete ஆகும் கிடையாது. இட் இஸ் a temporary removal. டெம்பரரி ரிமூவல்னா பாருங்க, எல்லாம் டெம்பரரி ரிமூவல். ஓகே, 6 மாசத்துக்கு இது இருக்கும். யூ கேன் ரிவோக் ஆல்சோ. ஓகே, 6 மாசத்துக்கு இது இருக்கும். கூகுள் வில் see that 6 மாசத்துல உங்க அந்த பேஜ் ஆக்டிவா இருக்கா இல்லையான்ட்டு. ஆக்டிவா இல்லாட்டுன்னா ஆட்டோமேட்டிக்லி இட் வில் கெட் ரிமூவ்ட். நீங்க திருப்பி அந்த பேஜ் எக்ஸிஸ்டன்ஸ்ல வந்துச்சுன்னா அதனாலதான் டெம்பரரி ரிமூவல்னு சொல்றது. நீங்க பாட்டுக்கு டிலீட் பண்ணிட்டு ஐயோ நான் டிலீட் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி அது வேணான்றதுனாலதான் நீங்க ஆட்ஸ்னாலும் எதுனாலுமே இந்த மாதிரி எல்லாமே டெம்பரரி நேரா போய் அதுல பின்ல தான் இருக்கும். 6 months அது எங்கேயும் காமிக்காது பெருசா. இல்ல இட் ஒன்ட் ஷோ. அதாவது நம்ம ரிமூவல் ரிக்வெஸ்ட் கொடுத்தாவே எங்கேயும் காமிக்காது. பட் கூகுள் வில் டேக் இட்ஸ் ஒன் ஸ்வீட் டைம். 6 மாசம் பார்த்துட்டு நிஜமாவே ரிமூவ் பண்ணிட்டானா அப்படின்றது பாக்குறது. அதான் ரிமூவல் எக்ஸ்பயர்டு இருக்கு. சோ அந்த 6 மாசம் முடிஞ்சதுன்னா ரிமூவல் எக்ஸ்பயர்டுன்னு வரும். வராது. ஓகே, சோ நீங்க என்ன வேணா பண்ணலான்றதுனால இப்ப ஆட்ஸ்லயுமே வந்து என்ன பண்ணுவோம்னா மெட்டா ஆட்ஸ் இல்ல கூகுள் ஆட்ஸ்ல we'll be having plenty of campaigns. அதுல தெரியாதனமா ஒண்ணா போய் நம்ம delete பண்ணுவோம், which is an actually performing campaign. இத delete பண்ற மாதிரி இது கொடுத்தது. So it won't automatically get deleted. அது 90 days அதுக்குள்ள இருக்கும். எதுக்குன்னா revoke பண்றதுக்கு. So safety purpose. So this is how you have to do the removals. Clear? Next one, the HTTPS. Usually இப்ப எல்லா வெப்சைட்டுமே வந்து HTTPSல தான் இருக்கும். சப்போஸ் இப்ப நீங்க உங்க SSL சர்டிபிகேட் எக்ஸ்பயர் ஆச்சுன்னா இங்க காமிக்கும். இது நான் HTTPS URLs அப்படின்னு சொல்லிட்டு இங்க காமிக்கும். So your site is not secured அப்படின்றது இங்க காமிக்கும். And for every action you will get a mail. சரி, இதுல நீங்க உள்ள வந்து பார்க்கலனாலுமே you will get a mail saying that இந்த மாதிரி செக்யூரிட்டி இஷ்யூஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி மெயில் வரும். ஒண்ணுல அது இல்லை வல்னரபிள். அந்த மத்ததுனா ஒரு ஃபயர்வால் மாதிரி ஆக்டிவேட் ஆகும். இப்ப நீங்க கோடாடி வாங்குறீங்கன்னாவே SSL is inbuilt. இப்ப எல்லா சைட்டுக்கும் நீங்க செப்பரேட்டா வாங்கவே தேவையில்லை. பர்ச்சேஸ் பண்ணும்போது பர் இயர் 99 rupees இல்ல 199 rupees சொல்லி அதுக்கே சார்ஜ் பண்ணி கொடுக்கலாம். பிகாஸ் நிறைய பேருக்கு அந்த SSL சர்டிபிகேட்டோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு தெரியாது. இப்ப நம்ம பைக் வாங்கும்போது ரீசெண்ட் டைம்ஸ்ல பைக் வாங்கினா ஹெல்மெட் மேண்டேட்டரி அதுல வாங்கிதான் ஆகும். ஆனா இவன் தனியா போய் வாங்க மாட்டாங்க. அதே மாதிரி தான். ஸோ SSL சர்டிபிகேட் நீங்க ரினியூ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி கெட் ரினியூட். பட் அட் டைம்ஸ் இப்போ நான் மேனுவலா தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்க OTT சப்ஸ்கிரிப்ஷன் இப்போ முதல்ல டிஷ் டிவி இருந்தது. தென் இப்போ வந்து நம்ம ஜியோ ஏர்டெல் எல்லாம் யூஸ் பண்ணும்போது we have certain applications which is coming along with that. இப்போ என்னோட இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் செப்பரேட்டா அமேசான் பிரைம் மட்டும் செப்பரேட்டா நான் வச்சிருக்கேன். ஸோ அது எக்ஸ்பயர் ஆகும்போது எனக்கு தனியா வரும் இல்லையா, மற்றதெல்லாம் எக்ஸ்பயரே ஆகாது. ஏன்னா அது வந்து இன்டர்நெட் பிளான் கூட போயிட்டே இருக்கு. ஸோ அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணவங்களும் இருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல SSL சர்டிபிகேட் எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னா இங்க வந்து காமிக்கும் HTTPS இல்ல. அப்ப எல்லாமே இந்த ரெட்டுக்கு மூவ் ஆயிடும். தென் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட், ஓகே இட்ஸ் டைம் ஃபார் மீ டு ரினியூ. இதெல்லாமே வந்து உங்களோட ப்ராடக்ட் ஸ்னிப்பெட்ஸ். எவ்வளவு ஸ்னிப்பெட்ஸ் இருக்கு? ஸ்னிப்பெட்ஸ்னா என்ன? உங்க ப்ராடக்ட் ஸ்னிப்பெட்னா உங்க ப்ராடக்ட் ஸ்கீமா. நீங்க ஒவ்வொரு பேஜ்ல ஆட் பண்ணிருப்பீங்கல்ல ப்ராடக்ட் ஸ்கீம், ப்ராடக்ட் ஸ்னிப்பெட் வந்து ஆட் பண்ணிருக்கு. இதெல்லாம் வந்து FAQ, இதெல்லாம் ரிவ்யூ ஸ்னிப்பெட்ஸ் 20 இங்க இதுல இருக்கு அப்படின்றதெல்லாம் நீங்க பார்க்கலாம். ஸோ ஏதாவது இன்வேலிடா இருந்ததுன்னா இங்க நீங்க காமிக்கும். புரிஞ்சுதா? ஸ்கீமா மார்க்கப் நீங்க ஆட் பண்ணுவீங்கல்ல, ரிவ்யூஸ் எல்லாம் நேற்று 31,000 ரிவ்யூவா அது பார்க்கும்போது தட் இஸ் கால்ட் அஸ் ரிவ்யூ ஸ்னிப்பெட். ஸோ அதுல ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா இங்க வந்து காமிக்கும். எப்படி பண்ணுவீங்க?
ஆக்சுவலி என்னன்னா இப்போ ஸ்கீமா மார்க்கெட் பிளே வந்து 31 இன்டர்வியூ ரிலேட்டடாவா நான் பயந்துட்டேன். அது சேல்ஸ் நிஜமாவே பயந்துட்டேன். ஓகே, என்ன சொல்றீங்க? ரிவ்யூ ஸ்கீமா வந்து இப்போ கோயிங் ஃபார்வர்ட் வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ இன்னைக்கால ஒரு ரீல் பார்த்தேன். அதாவது ரைசிங், ஸ்டேபிள் அண்ட் டையிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புதுசா 2 ரிவ்யூ போஸ்ட் பண்ணி போட்ட மாதிரி இருக்கும். அது ஓகே. அது இட் இஸ் ஆக்சுவலி அது அப்ரப்டா எடுத்து விடாது. இப்ப நீங்க 8 பேர் அட் அ டைம் நீங்க ஏதோ போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு பண்றாங்க அப்படின்ட்டு சொல்லல. ஒரு காலேஜ் இருந்து 150 ரிவ்யூ அட் அ டைம் வந்து அது அத்தனை தூக்கிட்டாங்க. அப்போ இப்ப வந்து அதுவுமே ஒரு ப்ராப்ளம் தான். என்ன சொல்றாங்கன்னா, அந்த பிரமைஸ்ல இருந்து நீ போட்டன்னா ஏதோ நீ சொல்ற மாதிரி தான். ஒரு நல்ல ஹோட்டல், நான் நல்ல ஒரு ஃபுட்டு சாப்பிட்டுருக்கேன், சூப்பரா இருந்துச்சு, நான் வீட்டுக்கு போயிட்டு நான் போடுறேன்னா தட் இஸ் ஆக்சுவலி ஒரிஜினல் ரிவ்யூ. ஞாபகம் வச்சு போடுறது ஒரிஜினல் ரிவ்யூ. இன்னொன்னு, இப்ப நம்ம இந்த QR வச்சுட்டு ஸ்கேன் பண்ணி ரிவ்யூ போட சொல்லுவோம். அதுல 4 ஸ்டாருக்கு மேல இருந்தா தான் கூகுளுக்கு போகும், 3 ஸ்டாருக்கு மேல இருந்தா வேற ஒரு பேஜுக்கு தான் போகும். அப்படி எல்லாம் பண்ணலாம். ஆமா, 3 ஸ்டாருக்கு 1 ஸ்டார் போட்டு, அதாவது நீங்க நானே QR அனுப்பினா அப்புறம் 1 ஸ்டார் எடுத்து போட்டு போட்டீங்களா. சோ 3 ஸ்டார் கீழனா இட் வில் டைரக்ட் யூ டு சம் அதர் பேஜ். 3 ஸ்டாருக்கு மேலனா இல் கோ டு கூகுள் ரிவ்யூ பேஜ். நம்ம வந்து அது போட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு எடிட் பண்ணி அந்த மாதிரி பண்ணலாம். அந்த அளவுக்கு எல்லாம் பண்றதா பண்ணிக்கீங்க. அது வந்து கூகுள்ல தான் இருக்கு. நீ see as a customer you can do whatever. As a company you can do this. அது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நெகட்டிவ் ரிவ்யூ இருந்தாலும் பாசிட்டிவ் இருந்தாலும் கஸ்டமர் என்ன சொல்றாங்களோ அதுதான் இருக்கும். யூ கேனாட் ரீடைரக்ட் கஸ்டமர் ஆஸ் பர் யுவர் விஷ் அப்படின்றதெல்லாம் வந்து கிளியர் கிடையாது. இன்னொன்னு, இப்போ எனக்கு ரிவ்யூ போடுறீங்கன்னா, நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிச்சேன், எக்ஸ்ப்ளோரேட்டிவ் கார்பரேட் நல்லா இருந்துச்சு, சதீஷ் எனக்கு நல்லா எடுத்தாரு அப்படின்னு போடுறாங்க. நீங்க எப்படி போடணும்னா, நேச்சுரலா அந்த ஃப்ளோ நீங்க போடுவீங்கல்ல, நீங்க போடலாம். பட் ப்ரொவைடட் அது உங்களோட ஒரிஜினல் கண்டென்ட்டா இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் கீவேர்ட் அதுக்குள்ள இருக்கணும்ன்றதுக்காக என்ன பண்ணுவோம், அங்க வந்து ஃபேக்கல்டிக்கு எல்லாம் அவங்க சாட் ஜிபிடில போட்டுட்டு 15 பேர் கிளாஸ்லயா 15 ரிவ்யூ கொடுப்பாங்க. 15 ரிவ்யூல ஒரே மாதிரி இல்ல, டிஃபரெண்ட் ரிவ்யூ தான் கொடுப்பாங்க. யார் யாருக்கு ரிவ்யூ போடணும்னு விருப்பம் இருக்கும் வாங்க வந்து நீங்க டைப் கூட பண்ண தேவையில்ல, பார்த்துட்டு. ஏன்னா அவங்களுக்கு கீவேர்ட் எல்லாம் தெரியாது, அதெல்லாம் எடுத்துட்டு போய் தான் பண்ணிட்டு இருந்தேன். தட் கேன் பி டன் ஹென்ஸ்ஃபோர்த். என்ன பண்ணாலும் கேட் போட்டு என்ன சார் பண்ணுங்க, கீவேர்ட் இருக்க கூடாது. கீவேர்ட் வந்துட்டு இது கொடுத்துக்கான்னு ஃபர்ஸ்ட் வந்து இதுலயே கீவேர்ட் இருக்கணும். இப்போ அதுல கீவேர்ட் இருக்க கூடாது. அதாவது நீங்க வீட்டுக்கு போய் போடுற, இப்போ நீங்க ஒரு அதே ஹோட்டல் போறீங்க, சரவணன் ஒருத்தர் நல்லா சர்வீஸ் பண்ணிருக்காரு, எங்க வீட்டுக்கு போயிட்டு ஃபுட் நல்லா இருந்துச்சு, எனக்கு ஃபுட்டை விட வந்து அந்த ஒரு வெயிட்டர் பார்த்தேன், அவர் வந்து சரவணன், அவர் வந்து சூப்பரா கொடுத்திருக்காரு அப்படி நீங்க போடுற ரிவ்யூக்கும் சரவணனே வந்து என் பேரை மென்ஷன் பண்ணி போடுங்கன்னு சொல்ற ரிவ்யூக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. So it can understand. அங்கேயே வந்து போடுங்கன்னு சொல்லும்போது அங்க போடும்போது
Is it really valid? Will it be taken as? henceforth it won't be taken. இன்னொன்னு இப்ப நீங்க அங்கே போடும்போது கூகுள், அதாவது உங்களுக்கு உங்களை பத்தி தெரியறதை விட கூகுளுக்கு உங்களை பத்தி தெரியும். கரெக்டா? அதனால நீங்க அந்த லொகேஷன்ல இருக்கீங்களா, ஜிபேல தான் பண்றீங்க, யூ ஆர் பேயிங் பில். சரியா? இன்னொன்னு உங்க டைப்பிங் இது தெரியும். நீங்க சாட் ஜிபில் எடுத்து போடுறீங்களா, எல்லாமே சாட் ஜிபில் எடுத்து போடுறீங்களா, இல்ல ரிவ்யூஸ் ப்ரீவியஸ் ரிவ்யூ பேட்டர்ன் எல்லாம் பார்க்கலாம். எல்லாம் பார்த்துட்டு நீங்க தான் டைப் பண்ணீங்களான்றது வரைக்கும் அது தெரியும். இதுல ஒரு நல்ல விஷயம்னா ஃபேக் ரிவ்யூ போடுறவனே எடுத்து விட்டு, ஃபேக் ரிவ்யூஸ் போடுறாங்க இல்லையா, இந்த பாட் மூலமா போடுறாங்க. இப்ப நான் வந்து if I am starting a new company, I'm asking my dad, mom, my wife, my sister, everyone to post. எதுவுமே நடக்காது. முன்னாடி நான் தான் ஃபர்ஸ்ட் ரிவ்யூ போட்டேன். இனிமே அது நடக்காது. Because it knows that we are interconnected. It won't accept it. ஆமா, தெரியாது. அதான் சொன்னல, உன்னை பத்தி தெரியறதை விட கூகுள் knows well. So you cannot do that. அது என்ன சொல்லுதுன்னா, again it is not about the quantity, it is about the quality of the reviews. ஃபேக் ரிவ்யூஸ் போடுறாங்கன்னா இப்போ வேற ஒரு லொகேஷன்ல இருக்காங்க, அவங்களுக்கு இப்படி நம்ம பே பண்ணி நாம போடுங்கன்னு சொல்றாங்கல்ல, அந்த இடத்துக்கு நம்ம போயிட்டு வரல இல்ல, எடுக்காது. இப்ப இங்க இருந்தா நீங்க ஒரு இடத்துக்கு போகவே இல்ல, ஒரு ரிவ்யூ போட்டீங்கன்னா எடுக்காது. அது அதுல நல்லதும் கெட்டதும். இனிமே வந்து இப்போ இன்னொன்னு நானே வந்து இன்னொரு லாகின் கிரியேட் பண்ணி அது போட்டாலும் தெரிஞ்சு அது பண்ணப்போம். இல்ல சார், நம்ம வந்து ஜிபிஎஸும் லொகேஷன் எதுவுமே ஆன் பண்ணலனாலும் என்ன, அதெல்லாம் நம்மளுக்கான ஒரு முன்னாடி சொல்றது, லொகேஷன் ஆன் பண்ணலாம் ட்ராக் ஆகாது. நீ எங்க போற எல்லாமே ட்ராக் ஆகிதான் இருக்கு. ஓகே, சோ ரிவ்யூஸ் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இப்ப நாளைக்கு ரிவ்யூ அல்காரிதம் அப்டேட் ஒண்ணு வருதுன்னு வச்சுக்கோங்க. It will see how many Google reviews you have got, how many reviews all the platforms combined you have got, or average எடுக்கும். எனக்கு நான் 32,000 ரிவ்யூ நான் போடுறேன்னா, அட்லீஸ்ட் ஐ ஷுட் ஹேவ் காட் சம் 10,000 ரிவ்யூஸ் இன் கூகுள். கரெக்டா? ரிவ்யூ ஸ்கீமால நான் 32,000 போட்டு நான் காமிக்கிறேன். எனக்கு ஒரு 10,000 இங்க கிடைச்சிருக்கும். இங்க எனக்கு ஒரு 1,500 2,000 தான் இருக்கு. Then that's a huge gap. Huge gap. அதாவது இட்ஸ் லைக் ஆடிங் வாட்டர் டு மில்க். தண்ணி சேர்த்துங்க, பால்ல தண்ணி சேர்த்துங்க, தண்ணியில பாலை சேர்க்காது. சோ நீங்க இங்க 1,500 வச்சிருக்கீங்களா, ஒரு 3,000 3,500 போடு. That is more than enough. 32,000 பேர் வந்து படிச்சு ரிவ்யூ போடுறாங்கன்னா, அது ஜாவான்னு ஒரு டேட்டா சயின்ஸ் ஒரு கோர்ஸுக்கு போடுறாங்கன்னா, இப்போ இல்ல, கோயிங் ஃபார்வர்ட் பீப்புள் வில் அண்டர்ஸ்டாண்ட். இப்ப திடீர்னு ஒரு அப்டேட் விடுறான், இந்த மாதிரி என்ன அப்டேட்னா, இப்ப பேக் பட்டன் ஹைஜாக்கிங்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்துச்சு. சரியா? அது என்னன்னா, இப்ப நம்ம ஒரு பேஜுக்கு போறோம், அடுத்த ஒரு பேஜுக்கு போய் திருப்பி கிளிக் பண்ணும்போது இந்த பேஜுக்கே வரணும். சரியா? ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பேக் பட்டன் பிரஸ் பண்ண அது தெரியாம பண்ணுவாங்க, இல்ல வேணும்ட்டே பண்ணாலும் பேக் பட்டன் பிரஸ் பண்ணும்போது ஆட் ஓபன் பண்ற மாதிரி வரும். அது வந்துச்சுன்னா உங்க வெப்சைட் அது கிளியர் பண்ணிக்கோங்க, இல்ல ஜூன் 15க்கு அப்புறம் உங்க வெப்சைட் வந்து ரேங்கே ஆகும். இந்த மாதிரி ஒரு அப்டேட் யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அதாவது இப்போ நான் வந்து explorativecup.com போறேன், போயிட்டு நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் பேஜுக்கு நான் போறேன். பேக் பட்டன் பிரஸ் பண்ணும்போது எங்க வரணும்? ஹோம் பேஜுக்கு வரணும். அதுக்கு பதில் வேற ஏதாவது பேஜுக்கு போகுதோ, இல்ல ஒரு ஆட் ஓபன் ஆகுதோ, அந்த மாதிரி அது வந்துச்சுன்னா உங்க பேஜ உங்க வெப்சைட்டை பனிஷ் பண்ணும். இது வந்து பாப்அப் இல்ல, அதாவது ஒரு யூசரோட இன்டென்ட் என்ன, நான் முன்னாடி போறேன், பின்னாடி பிரஸ் பண்ணும்போது அந்த பேஜ் யூசரோட இன்டென்ட் தான் முக்கியம், உன்னோட யூஐ முக்கியம் கிடையாது. பாப்அப் ஃபார்ம் இல்ல, நான் சொல்றது பேஜ். பாப்அப் ஃபார்ம் அது வந்து சிடிஎஸ் தான், அது பிரச்சனை இல்லை. ஐம் சேயிங் தி பேஜ். இது கிளிக் பண்ணும்போது ஆட் பேஜ் எதுவும் ஓபன் ஆகக்கூடாது, அந்த ப்ரீவியஸ் பேஜுக்கு வந்துருக்கு. சோ அதுக்கு ஜூன் 15 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா ரெடி பண்ணிக்குவாங்க. இப்ப நாளைக்கு ஒரு ரிவ்யூ அப்டேட் வருது, இந்த மாதிரி வந்து ஸ்கீமால உங்க இஷ்டத்துக்கெல்லாம் நீ போட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது, என்கிட்ட ஒரு 1000 பேஜ் இருக்கு, எத்தனை பேஜ் போய் நான் மாத்துவேன்? சரியா? அப்படின்னு ஒரு அடி வந்துச்சுன்னா we never know what will happen. ஸோ இப்ப பார்க்கும்போது நல்லா இருக்கும், கோயிங் ஃபார்வர்ட் வந்து அப்டேட் விட்டுட்டே இருக்காங்க. பண்ணும்போது இன்னொன்னு, நீங்க 32,000 போட்டாலும் சரி, 800 போட்டாலும் சரி, 800 பேர் 4.8 ரிவ்யூ நல்ல ஸ்கோர் தானே, போட்டு போங்க.
ரொம்ப ஜாஸ்தியா வந்து நீங்க காமிக்க தேவையில்லை எதுவுமே. வராதுன்னு நினைக்கிறேன் மர்ச்சன்ட். இது பண்ணும்போது ஆப் வேற மாதிரி மேம். ஆப் இஸ் டிஃபரெண்ட். இது வெப்சைட். இது இ-காமர்ஸ்க்கு தான் வரும். மர்ச்சன்ட் சென்டர் வந்து உங்களுக்கு ஆட்ல போகும்போது மர்ச்சன்ட் சென்டர் அதுல போய் நீங்க கேட்டலாக் கிரியேட் பண்ணும். சோ அது பேஸ் பண்ணிருக்கும். இல்ல எது அது பொமேலின்னு சொல்லிட்டு அது இமேஜ் கிரியேஷன் கூகுளோட தான். மர்ச்சன்ட் சென்டர் வந்து நீங்க இ-காமர்ஸ் ஆட் ரன் பண்ணும்போது மர்ச்சன்ட் சென்டருக்குள்ள போய் தான் நீங்க கேட்டலாக் கிரியேட் பண்ணும். ப்ராடக்ட் கேட்டலாக் அதெல்லாம் கிரியேட் பண்ணும். ஓகே, நவ் கமிங் டு த மோஸ்ட் பிரெட் கிரம்ஸ்னா இப்ப நீங்க ஹோம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இல்ல இப்ப நீங்க அமேசான் போறீங்கன்னா ஹோம் ஃபார்மல்ஸ் மென்ஸ் ஃபார்மல்ஸ் அப்புறம் வந்து ஆலன் சாலி அந்த போற பாத்துருக்கு இல்லையா மேல காமிக்க அதான் பிரெட் கிரம்ஸ். இங்க ஒண்ணு பண்ணலாம். லிங்க்ஸும் செட்டிங்ஸ் முடிச்சுட்டு நாளைக்கு இது ஒரு டாபிக். ஏன்னா ஐ நீட் டு டேக் திஸ் as a topic itself, the core web vitals. ஓகே, இல்ல எடுத்துடலாமா இன்னைக்கு? எடுத்துடலாம். So I'll come to core web vitals. இதுல நான் சொன்னேன் இல்லையா, two things you have to note. One is mobile and other is desktop. சரியா? இதுல ரெண்டுலயுமே உங்களுக்கு வந்து ஆப்டிமைஸ்டா இருக்கணும். So இங்க we have 3: 0, the poor, needs improvement and good. இதுல நம்மளோட எல்லாமே வந்து நீட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ல இருக்கு. இங்கேயுமே நீட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ல இருக்கு. ஓகே, சோ இந்த ஓப்பன் ரிப்போர்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, இப்போ டெஸ்க்டாப்ல ஓப்பன் ரிப்போர்ட் கொடுத்தீங்கன்னா இல் ஷோ சம், அதாவது எல்சிபி அப்படி இப்படி காமிக்கும், which we will not understand. ஓகே, சோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், you need to go to a separate tool. சரியா? என்ன டூல்னா பேஜ் ஸ்பீட் இன்சைட்ஸ். ஹிந்தில எல்லாம் வருது. இங்க நீங்க URL கொடுங்க and give analyze. இது பண்ணிருக்கீங்களா நீங்க? எவ்வளவு ஸ்பீடு வருதுன்னு பாக்குறதுக்கா? எந்த ஸ்பீட பாத்தீங்க? அதுதான் என்ன பெர்ஃபார்ம் வரும் அது லோட் ஆயிட்டு இருக்கு. ஆமா, அதான் இங்க நீட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்னாவே ஃபெயில்ல தான் வரும். சின்ன வேரியேஷன். சோ இது வந்து கூகுளோடதே தான். இன்னொன்னு இதுல ஆல்டர்னேட்டிவ் ஒரு டூல் இருக்கு, ஜிடி மெட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஜிடி மெட்ரிக்ஸ் நீங்க அதுலயுமே இதே மாதிரி தான் இருக்கும். பட் நான் வந்து இதுதான் யூஸ் பண்ணுவேன். ஓகே, now we have got the report. சரியா? now if you see, இங்க மேல உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் தெரியும். சரியா? இங்க ஒரு ரிப்போர்ட் தெரியுதா? கீழே வந்தீங்கன்னா இங்க ஒரு ரிப்போர்ட் தெரியும். இது வந்து we call it as field test. அதாவது ரியல் டைம் யூசர்ஸ் வச்சு டெஸ்ட் பண்ணது ஃபீல்ட் டெஸ்ட். இது வந்து லேப் டெஸ்ட் ஆர் லைட் ஹவுஸ் டெஸ்ட். லேப் டெஸ்ட்னா கூகுளோட சிமுலேட்டர் வச்சு எடுத்தது. இது வந்து ரெண்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்னன்னா, இது ரியல் டைம் யூசர்ஸோட 28 days ஆவரேஜ் டேட்டா வச்சு எடுத்த ரிப்போர்ட். ஓகே, இது வந்து ரியல் டைம்ல எடுத்த ரிப்போர்ட். Got it? So what are the two type of tests? One வந்து field test and lab test or lighthouse test. சரியா? So first we'll come to field test. Field test lab test வந்து the parameters எல்லாம் சேம் தான். இது வந்து 28 days ஆவரேஜ் இருக்கும். கீழ வந்து it will be real time. இங்க நீங்க பாருங்க, latest 28 day period, various mobile devices, அப்புறம் many sample tracks report சொல்லுவோம், many samples எடுத்திருக்கோம். full visit duration, various network connection, all Chrome versions.
ஸோ எந்த யூசர் எது யூஸ் பண்றாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ எல்லா டேட்டாவும் சேர்த்துதான் இப்போ இது வந்து டிரைவ் பண்ணிருக்கு. பார்த்துருப்பீங்க, ஆனா இதை நீங்க நோட் பண்ணி அப்ப எப்படி ஸ்பீட் எடுத்தீங்க? அந்த பர்ஃபார்மன்ஸ் ஏன்றதுதான் இதை பேஸ் பண்ணி அந்த பர்ஃபார்மன்ஸ். நான் இப்பதான் எடுக்கிறேன். இல்ல சார், அன்னைக்கு பார்க்கும்போது இல்ல முந்தானேக்கும் பார்க்கும்போது கண்டிப்பா வரும். சரி, இதுல வந்து இந்த எல்சிபி, ஐஎன்பி, சிஎல்எஸ், எஃப்சிபி, டிடி, எஃப்பி இதுதான் வந்து இதோட டிஃபைனிங் பேராமீட்டர்ஸ். நீங்க வந்து ஆன் பேஜ் எல்லாம் பண்றீங்க இல்லையா? நம்ம சைட்டை வந்து ரொம்ப அழகுபடுத்தணும்னு சொல்லி இருக்கிற போட்டோ எல்லாம் எடுத்து போட்டீங்கன்னா இங்க அடி வாங்கிச்சுன்னா அந்த சைட் வந்து வேற வராது. இங்கதான் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இந்த ஒவ்வொரு பேராமீட்டருமே யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணிதான். கூகுள் என்ன சொல்லுதுன்னா, ஐ கேர் ஃபார் மை கஸ்டமர்ஸ். சரி, ஒரு யூசர் உள்ள வரானா அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும். ஸோ பெட்டர் யூ மேக் எ வெப்சைட் அக்கார்டிங் டு மை கஸ்டமர். என் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடா, உன்னால அதை ப்ரொவைட் பண்ண முடியலையா, ஒன்னு தூக்கி விட்டு நான் வேற ஆளுக்கான். திஸ் இஸ் சிம்பிள் லாஜிக் பிஹைண்ட் இட். ஸோ இது ஒவ்வொன்றும் பார்க்கும்போது லார்ஜ் கண்டென்ட் ஃபுல் பேஜ் இது 3.2 செகண்ட்ஸ் கொடுத்துருக்கு. பட் இந்த குட்டுக்குள்ள வரணும்னா எவ்வளவு செகண்ட்ஸ் நமக்கு தெரியும் இல்லையா? அது தெரியறதுக்காக என்ன பண்ணுங்க, எக்ஸ்பேண்ட் வியூ ஜஸ்ட் கிவ் தட். இது கொடுத்த உடனே இங்க குட், இங்க நீட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், இங்க 4 இருக்கு. நமக்கு என்ன நீட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் தானே? 3.2 செகண்ட்ஸ்ல எவ்வளவு செகண்ட்ஸ்ல இருக்கணும்? லெஸ் தேன் 2.5 செகண்ட்ஸ்ல இருக்கும். ஸோ லார்ஜஸ்ட் கண்டென்ட் ஃபுல் பெயிண்ட் அப்படின்னா உங்க வெப்சைட் நம்ம கொடுக்கும்போது அந்த ஓபன் ஆகக்கூடிய பேஜ்ல இருக்கிறதுல லார்ஜஸ்ட் எலிமெண்ட்னா வந்து அதோட சைஸ்ல இல்ல, அதோட அந்த ஸ்பேஸ் அதை யூட்டிலைஸ் பண்றல, எவ்வளவு எம்பி இல்ல எவ்வளவு கேபி அப்படின்றது. இப்போ ஒரு இமேஜ் வந்து மேபி 1/2 MB இருக்கலாம், ஆனா கீழே ஒரு வெக்டாரா ஒரு ஐகானா வந்து 1 MB இருக்கு. அப்ப லார்ஜஸ்ட் பெயிண்ட் அது அந்த வெக்டார். இப்போ அந்த வெக்டார் தான் கடைசியில லோட் ஆகும். ஏன்னா அதுதான் லார்ஜஸ்ட் 1 MB இருக்குல்ல, மத்ததெல்லாம் வந்து அதை விட கம்மியா இருக்கு. ஸோ அதெல்லாம் லோட் ஆட்டதுக்கு அப்புறம் தான் இது ஃபுல்லா லோட் ஆகும். அந்த லார்ஜஸ்ட் கண்டென்ட் ஃபுல் பெயிண்ட் லோட் ஆவறதுக்கு எடுக்கக்கூடிய டைம். தட் சிம்பிளி மீன்ஸ் யுவர் வெப்சைட் should open within 2.5 seconds. Load within entirely, it should load within 2.5 seconds. Okay, நம்மளுக்கு 3.2 seconds இருக்கு. அதுக்கே வந்து நீட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லுவோம். சரியா? சோ உங்க பேஜ்ல இருக்கிற ஹையஸ்ட் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய எலிமெண்ட், it can be an image, it can be an icon, it can be an text box, whatever it may be, அது எடுக்கக்கூடிய டைம். சரியா? கிளியர்? அது லார்ஜஸ்ட் கண்டென்ட். ஹலோ, the largest contentful page. அப்படி இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்டென்ட்ஃபுல் பெயிண்ட். ஸோ லார்ஜஸ்ட் கண்டென்ட்ஃபுல் பெயிண்ட், ஃபர்ஸ்ட் கண்டென்ட்ஃபுல் பெயிண்ட்னா நம்ம அந்த வெப்சைட் ஓபன் ஆகும்போது ஃபர்ஸ்ட் லோட் ஆகுது. இட் கேன் பி அ லோகோ ஒரு இட் கேன் பி வாட் எவர் இட் மீன்ஸ். ஸோ லார்ஜஸ்ட் கண்டென்ட்ஃபுல் பெயிண்ட்னா அதுல இருக்கக்கூடிய ஹையஸ்ட் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய அந்த எலிமெண்ட். இது வந்து அந்த சைட் ஓபன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் லோட் ஆகக்கூடிய அந்த எலிமெண்ட். அது ஒரு யூசர் வந்து கிளிக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வரக்கூடிய எலிமெண்ட் என்ன வேணா பேஜ் திறந்த உடனே வரக்கூடிய எலிமெண்ட். சோ திறந்த உடனே வரக்கூடிய எலிமெண்ட் தான் இருக்கிறதுல சின்ன எலிமெண்டா இருக்கும். அதுக்கு டைம் 2.8 செகண்ட், 1.8 செகண்ட் தான் இருக்கும். நமக்கு வந்து 2.8 செகண்ட்ஸ் எடுக்குது. 1.8 செகண்ட்ஸ்க்குள்ள அது லோட் ஆயிடும். நமக்கு 2.8 செகண்ட்ஸ் இருக்கு. ஸோ 3 செகண்ட்ஸ்க்குள்ள இருந்தா வந்து, அதாவது நீங்க என்ன வேணா பண்ணுங்க, ஆனா 2 செகண்டுக்குள்ள அந்த சைட் லோட் பண்ணுங்க. சரி? ஸோ லார்ஜஸ்ட் கண்டென்ட்ஃபுல் பெயிண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் கண்டென்ட்ஃபுல் பெயிண்ட். இது கிளியரா? நெக்ஸ்ட் வந்து இன்டராக்ஷன் டு நெக்ஸ்ட் பெயிண்ட். இன்டராக்ஷன் நெக்ஸ்ட் பெயிண்ட்னா ஒரு எலிமெண்ட்ல இருந்து இன்னொரு எலிமெண்ட்டுக்கு நீங்க இன்டராக்ட் பண்ணக்கூடியது. ஓகே,
இப்போ உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் அந்த மாதிரி இருக்குன்னா ஜஸ்ட் கிளிக் ஓபன் திஸ். அது வந்து ஒரு ஆர்டிகல் உங்களுக்கு காமிக்கும். இது என்னது அப்படின்றதெல்லாம் இதுலயே. இப்போ இது வந்து இன்டராக்ஷன் எக்ஸ்பிளைன். இப்ப இங்க பாத்துக்கேன், இது வந்து புவர் ரெஸ்பான்சிவ்னஸ், இது குட் ரெஸ்பான்சிவ்னஸ். சரியா? சரியா? இது கிளிக் பண்ணும்போது உனக்கு கிளிக் ஆக மாட்டேங்குது. இங்க கிளிக் பண்ணும்போது ஸ்மூத்தா வந்து அந்த டிரான்சிஷன் இருக்கு. ஓகே, சோ இதுதான் வந்து இன்டராக்ஷன் டு நெக்ஸ்ட் பெயிண்ட் அப்படின்னு சொல்றோம். இது வந்து மில்லி செகண்ட்ஸ்ல நமக்கு இது நல்லா இருக்கு. லெஸ் தேன் 200 மில்லி செகண்ட்ஸ். ஓகே, அதை கிளிக் பண்ண உடனே இப்படின்றதுக்குள்ள இல்ல, அதுக்கு முன்னாடியே வந்து அது கிளிக் பண்ண உடனே அது ஓபன் ஆயிருக்கும். ஓகே, அது ஹோல்ட் பண்றது பண்ணும்போது இட் ஷுட் பி ரெடி டு ஓபன். அந்த அளவுக்கு அது இருக்கும். cumulative layout shift, அதாவது இப்ப நீங்க ஒரு ஒரு பேஜ்க்குள்ள போறீங்க and it is showing something. இங்க எஸ் இருக்கும், இங்க நோன் இருக்கும். நீங்க நோ கிளிக் பண்ண போற டைம்ல இது இப்படி இறங்கி இப்படி எஸ் கிளிக் பண்ணுச்சு. இதோட சீன் நிறைய இடத்துல வந்து இந்த பேங்க் வெப்சைட்லயோ இல்ல எதுலயே போயிட்டு நீங்க நோன் கிளிக் பண்ண போகும்போது இப்படி இறங்கிரும், டக்குனு எஸ் கொடுப்பீங்க. தட்ஸ் ஆக்சுவலி பேட் லேஅவுட் ஷிஃப்ட். இல்லனா ஒரு இமேஜுக்கு மேல இமேஜ், இமேஜுக்கு மேல லெட்டர்ஸ், லெட்டர்ஸ்க்கு மேல இமேஜ், இந்த மாதிரி இருந்ததுன்னா தட்ஸ் a bad layout shift. இது பார்க்கணும்னா அது இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் பேஜ்ல நிறைய இடத்துல இருக்குங்க சார். அது எந்த எலிமெண்ட் எடுத்து இது எதுவுமே எங்கேயுமே அது இருக்கும். இப்ப நீங்க நெக்ஸ்ட் ஒரு பட்டன் கொடுத்துருக்கீங்க, நீங்க நெக்ஸ்ட் கொடுக்கும்போது இட் should be there. அது கீழே மேல அப்படி ஷேக் ஆயிடக்கூடாது. அது வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இட் will be making frustrated. சோ அது வந்து அந்த மாதிரி 5 இடத்துல இருக்குன்னா இந்த இதுல வர அந்த ரிசல்ட் வந்து எதை பேஸ் பண்ணிக்கிட்டே ஓவரால், அதாவது இது வந்து உங்க ஹோம் பேஜ் தான் இருக்கும். எந்த பேஜ் கொடுக்க அந்த பேஜ் தான் இருக்கும். அந்த பேஜோட ரிசல்ட் தான் இது. பார்த்துக்கங்க, ஆர்டர் கன்ஃபர்மேஷன் வந்து யூ ஹேவ் செலக்டட் 56 ஐட்டம்ஸ், இஸ் திஸ் கரெக்ட் அப்படின்னு ஒரு ஷாப்பிங் இதுல காமிக்கும். Yes, place my order, no go back. Now the user wants to click no go back. என்ன நடக்குது பாருங்க. நோடு கொடுக்கறதுக்குள்ள அதுக்கப்புறம் அதை நோ கிளிக் பண்ண முடியல. So this is bad layout shift. இது வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ இதெல்லாம் கூகுள் ரொம்பவே பனிஷ் பண்ணும். இதுக்கு வந்து லைக் இதுதான் ஸ்கோர் தான். So that layout they do deliberately. At times they'll do deliberately. இப்போ நீங்க ஐசிஐசிஐ பேங்க் இருக்கு இல்லைங்களா, பேங்க்ல வந்து அவங்க வந்து பெருசா எஸ்யூ பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. சரியா? அவங்களோட லோன்ஸுக்கு அந்த மாதிரி ஒரு சில செக்ஷனுக்கு மட்டும் அவங்க பண்ணாப்போ அப்ப உள்ள போகும்போது வந்து ஒரு ஆட் பேஜுக்கெல்லாம் அவங்க என்ன வேணா பண்ணிக்கலாம். ஆட் பேஜ் எப்படி அவங்க இன்டெக்ஸ் பண்ண போறது கிடையாது. ஆட் பேஜ்ல அவங்க வந்து they can do all the tricks. ஸோ இங்க வந்து 0.1க்கு ஸ்கோர் 0.1க்கு கீழே இருக்கணும், நம்மளுக்கு வந்து 0 இருக்கு. ஸோ இட் இஸ் குட். இதுக்கு மேல போச்சுன்னா இட் இஸ் புவர். சரியா? பட் டைம் டு ஃபர்ஸ்ட் பைட் ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். பட் டைம் டு ஃபர்ஸ்ட் பைட் என்னன்னா, இப்போ வந்து நம்ம வெப்சைட் இட் இஸ் ஒரு 100 MB வச்சுக்கோங்களேன். நம்ம வெப்சைட் யூசர் வந்து exploratic.com அடிக்கிறாங்க, ஒரு சர்வருக்கு போய் இட் ஷுட் கம் பேக். சரியா? அப்ப அந்த 100 MB நாங்க சர்வருக்கு அடிக்கிறேன், அந்த 100 MB எனக்கு இங்க லோட் ஆகும். அந்த 100 MBல ஃபர்ஸ்ட் பைட் என்கிட்ட வந்து ரீச் ஆகும்ல, 100 MBயுமே அட் டைம் வந்து எனக்கு லோட் ஆகாது. ஃபர்ஸ்ட் என்ன வருது, ஒன் பிட் எனக்கு வரும் இல்லையா, அந்த 1 பிட் எனக்கு வந்து சேரக்கூடிய டைம் it should be 0.8 seconds. Clear? So 0.8 seconds the first bit the user ku reach ஆயிரும். That means we are getting a signal the website is getting open. 0.8 seconds la the first bit எனக்கு வந்திருக்கணும். 1.8 seconds la first அந்த image load ஆயிருக்கணும். 2.5 seconds la full website load ஆயிரும். Okay? Clear? இது இந்த flowல நீங்க
ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் பிட் நமக்கு வரதுக்கு என்ன சொல்லுவோம், டைம் டு ஃபர்ஸ்ட் பைட். ஓகே, ஃபர்ஸ்ட் நமக்கு லோட் ஆகக்கூடிய இமேஜ் ஃபர்ஸ்ட் கண்டென்ட்ஃபுல் பேஜ். ஃபுல் வெப்சைட் லோட் ஆகக்கூடியது லார்ஜஸ்ட் கண்டென்ட்ஃபுல் பேஜ். அப்புறம் இன்டராக்ஷன் டு நெக்ஸ்ட் பேஜ். நம்ம எது கிளிக் பண்றோம், நாட் ஓன்லி தேர், எது கிளிக் பண்ணாலுமே ஸ்மூத் ஒரு டிரான்சிஷன் இருக்கும். அது வந்து இன்டராக்ஷன் நெக்ஸ்ட் பேஜ். அப்புறம் வந்து அந்த இமேஜுக்கு மேல இமேஜ் எந்த ஒரு லேஅவுட் ஷிஃப்ட்டுமே இருக்கக்கூடாது. சரியா, எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது. ஸ்டிமுலேட்டட் லேஅவுட் ஷிஃப்ட். ஸோ இது வந்து ஆவரேஜ் 28 டேஸ்ல நம்ம வெப்சைட்டோட ரிப்போர்ட். கீழே வந்தீங்கன்னா நம்மளோட ஃபீல்டு டெஸ்ட் வந்து இருக்கு. ஓகே, ஸோ அங்க 3.2 செகண்ட்ஸ் இருந்துச்சா, ஃபர்ஸ்ட் கண்டென்ட்ஃபுல் பேஜ் இல்ல, லார்ஜஸ்ட் கண்டென்ட்ஃபுல் பேஜ் 3.2, இங்க 4.1 இருக்கு. அங்க 2.7 இருந்தது, இங்க 3.9. ஆயிடுச்சு. மேல இருக்கிறது வந்து யூசரோட இன்டர்நெட் பொறுத்து ஏதாவது. அதனாலதான் மல்டிபிள் சோர்ஸ் வித் மல்டிபிள் சாம்பிள்ஸ் will take, not from one user. இது வந்து கூகுளோட, இது வந்து எப்ப கேப்சர் ஆயிருக்கு, 28 நம்ம இப்ப கொடுத்தப்பதான் கேப்சர் ஆயிருக்கு. இது லைட் ஹவுஸ் அப்படின்ற சிமுலேட்டர் வச்சு தான் பண்றாங்க. சிமோட்டோ ஜி பவர் லைட் ஹவுஸ். அதனால இது லைட் ஹவுஸ் ஆர் லேப் டெஸ்ட் அப்படின்னு சொல்றது. இது சிங்கிள் பேஜ் செஷன். சரியா, இங்க இனிஷியல் பேஜ் லோட் 4G த்ராட்லிங்ல தான் பண்றாங்க. ஹை ஸ்பீட் இன்டர்நெட் இல்ல, 4G தான் பண்றாங்க. அண்ட் இது குரோமியம் அப்படின்ற அந்த ஒரு குரோம் வெர்ஷன் வச்சு தான் பண்றாங்க. ஸோ இங்க வந்து இது ஹாஸ் பீன் ஸ்லைட்டா வந்து கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு. இங்க எவ்வளவு இருக்கும், நமக்கு ஃபர்ஸ்ட் கண்டென்ட்ஃபுல் பேஜ் எவ்வளவு இருக்கும், 1.8. லார்ஜஸ்ட் கண்டென்ட்ஃபுல் பேஜ் 2.5. இது ரெண்டு ஓகே. ஸ்பீட் இண்டெக்ஸ்ன்றது இதுல தனியா இருக்கிற ஒரு டேட்டா. ஸோ ஸ்பீட் இண்டெக்ஸ் வந்து ஐ திங்க் இட் ஷுட் பி லெஸ் தேன் 3 செகண்ட்ஸ். சரியா, கீழே நீங்க பாத்தீங்கன்னா இல் ஷோ எஃப்சிபி வந்து கீழே என்ன இதெல்லாமே டெக்னிக்கல். இந்த சிஎஸ்எஸ் போட்டிருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அழகுபடுத்துறதுக்கு அவங்க சேர்த்தக்கூடிய கோடு. அந்த கோட்ல தான் வந்து நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ். ஸோ நீங்க என்ன சொல்லணும், உங்க டெவலப்பர்கிட்ட போய் இதெல்லாம் மாத்த முடிஞ்ச மினிஃபைன்னு சொல்லுவாங்க. ஜாவா ஸ்கிரிப்ட், சிஎஸ் எல்லாம் மினிஃபை பண்ணலாம். அதாவது நிறைய நிறைய கோட் இருக்கு. இப்ப நீங்க ஒரு போன்ல செல்ஃபி எடுக்கும் போது ஒரு 4-5 டைம் எடுப்பீங்கல்ல, ஆல் வில் பி தி சேம். பட் ஸ்டில் 5 போட்டோ இருக்கும் போது நமக்கு அந்த மெமரி ஜாஸ்தி ஆகும்ல. அதில் என்ன பண்ணுவோம், ஒரு 4 டிலீட் பண்ணி ஒன்ன வச்சுக்கலாம். அதே மாதிரி இதுலயும் மினிஃபை பண்ணிக்கலாம். அந்த கோடு வந்து தேவையில்லாத கோடை ரிமூவ் பண்ணிட்டு ஒரே கோடு வச்சிட்டோம்னா அந்த ஸ்பீட் வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். இது என்னன்னா, நீங்க இந்த டேட்டாவை எடுத்துட்டு டெவலப்பர்கிட்ட கொடுத்தீங்கன்னாலாம் பண்ண மாட்டான். டேட்டா எடுத்துட்டு போய் உட்கார்ந்து பண்ண வச்சதான் நான். டெவலப்பருக்கு வந்து அவனுக்கு அடுத்த ப்ராஜெக்ட் வந்து டெட்லைன்ல இருக்கும். அவனுக்கு பிடிக்காத 2 பேர் தான், ஒண்ணு இந்த டெஸ்டர், 2 டிஜிட்டல் மார்க்கெட்டர். சரியா, எந்த சப்போர்ட்டும் பண்ண மாட்டாங்க. சார் வந்துட்டு இதோட லிங்க் எடுத்து போயிட்டு பக்கத்துல போய் உட்கார்ந்து இல்ல, இதுப்பா நம்ம வந்து we are not going to do this website. இது அதுதான் ரெடி ஆயிட்டு இருக்கு. சோ இது வந்து மொபைல் வெர்ஷன். நெக்ஸ்ட் we'll have desktop. சேம் தான் இருக்கும். இங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. இங்க 98 இருக்கு, இங்க 78, 76. ஆக்சுவலி ஸ்கோர் இஸ் நாட் பேட், பட் 80க்கு மேல இருந்தா ரொம்ப நல்லது. வெப்சைட் மொபைலுக்கு தனியா ஆப்டிமைஸ் கண்டிப்பா அது இப்ப பிளகின்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஏர் லிஃப்ட், அப்புறம் ஏர் லிஃப்ட்னு ஒரு பிளகின் இருக்கு. லைட் ஸ்பீட் கேஷ்னு சொல்லி ஒரு பிளகின் இருக்கு. பட் என்னன்னா அதெல்லாம் ப்ரோ வெர்ஷன் போனாதான் யூஸ். இது என்ன கூட, நான் ஹோஸ்டிங்கர் வச்சிருக்கேன். ஹோஸ்டிங்கர்ல தே ஹேவ் a plugin லைட் ஸ்பீட் கேஷ் வச்சிருக்காங்க. நம்ம இங்க வச்சிருக்கிறது ஏர் லிஃப்ட். சரியா, கிளாஷ் ஆயிடுச்சு. சரியா, இது கிளாஷ் ஆயிடுச்சு. சரி, அப்போ ஓகே, லைட் ஸ்பீடே வச்சுக்கலாம், ஏர் லிஃப்ட் வேணாம்னா என்ன சொல்லுவோம், உங்க வெப்சைட் தான் பிஹெச்பி இந்த வெர்ஷன்ல இருக்குல்ல, எனக்கு காம்பேட்டிபிளா இல்லைன்னு சொல்லுவோம். சரி, இதை ஆஃப் பண்ணிட்டு இதை ஆகணும்னா, ஓ என்ன விட்டுட்டு இன்னொரு பிளகின் எடுத்துப்பியா அப்படின்னு சொல்லுவோம். அதனாலதான் வேர்ட்பிரஸே வேணாண்டான்னு சொல்றோம். இப்போ ஆக்சுவலி வேர்ட்பிரஸ் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகணும். ஏன்னா நிறைய பிளகின் எரர்ஸ் வருது, பயங்கரமா அடி வருது. ஸோ டெஸ்க்டாப்ல நமக்கு வந்து எவ்ரிதிங் இஸ் கிரீன் as of now. அதாவது இப்ப எடுத்த டேட்டா படி எல்லாமே கிரீன்ல இருக்கு.
28 days டேட்டால வந்து கியூமுலேட்டிவ் பார்க்கும்போது நாட் பேட், பட் இந்த ஒரு டைம் டு ஃபர்ஸ்ட் பைட் மட்டும் 0.8 செகண்ட்ஸ் பதில் இது போகுது. So this is all about core web vitals. நெக்ஸ்ட் இதுல வந்து நானே சொன்னேன் இல்லையா, இதுல பேக்லிங்க்ஸ் நீங்க தட் இஸ் லாஸ்ட் டாபிக். இங்க அண்ட் செக்யூரிட்டி அண்ட் மேனுவல்ஸ் உங்களுக்கு ஏதாவது இங்க செக்யூரிட்டி இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா இட் வில் ஷோ ஹியர். எனி அட்டாக்ஸ் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா இட் வில் ஷோ ஹியர். ஏதாவது நீங்க ஆக்ஷன்ஸ் எடுக்கணும்னா இது வந்து உங்களுக்கு கண்டிப்பா மெயிலாவும் வரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து லிங்க்ஸ். இங்க எக்ஸ்டர்னல் லிங்க், இன்டர்னல் லிங்க் அப்படின்னு இருக்கு. இங்க எக்ஸ்டர்னல் லிங்க்னா இங்க வந்து நம்ம சொன்னதான எக்ஸ்டர்னல் லிங்க் நம்ம சைட்ல இருந்து வெளியே போறது, இன்டர்னல்ல நம்ம சைட்டுக்குள்ள இருந்து, பேக் லிங்க்னா வெளியே இருந்து உள்ள வருது. இங்க ஒண்ணும் இல்ல, எக்ஸ்டர்னல் லிங்க்னா வெளியே இருந்து உள்ள வர்றது, இன்டர்னல் லிங்க்னா உள்ளுக்குள்ளே சுத்திட்டு இருக்கு. இன்டர்னல் லிங்க் remains the same, பேக் லிங்க் தான். பேக் லிங்க் தான் இங்க எக்ஸ்டர்னல் லிங்க்னு சொல்லுது. சோ இந்த பேஜுக்கு வந்து we have got இது இந்த நம்பர் ஆஃப் பேக் லிங்க்ஸ் வந்து நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு. பேக் லிங்க்ஸ் நமக்கு இதை விட ஜாஸ்தியாவே இருக்கும், பட் கூகுள் ஐடென்டிஃபை பண்ண பேக் லிங்க்ஸ் அப்படின்றது இதுதான். ஸோ டாப் லிங்கிங் சைட்ஸ் பாருங்க, இதுல நமக்கு என்ன எது தெரியும் பாருங்க. லிங்க்டின், லிங்க்டின் இஸ் த ஹையஸ்டா கொடுக்கறது பாருங்க. medium.com, டொமைன் அத்தாரிட்டி கூகுளோட இதே கிடையாது, அது மாஸ் அப்படின்ற ஒரு இதை எடுத்து டொமைன் அத்தாரிட்டி கூகுள் கன்சிடரே பண்ணாது. டொமைன் அத்தாரிட்டி வந்து நம்ம பார்க்கும்போது ஓகே இந்த சைட் இஸ் குட். டொமைன் அத்தாரிட்டி வந்து உங்களுக்கு ரேங்கிங், இப்போ ஒரு 50 டொமைன் அத்தாரிட்டி இருக்கிற ஒரு பேஜை விட ஒரு சில டைம் 20 டொமைன் அத்தாரிட்டி இருக்கிற பேஜ் தான் கூகுள் மேல காமிக்கும். இட்ஸ் அபவுட் த குவாலிட்டி ஆஃப் த கண்டென்ட் இன்சைட். பட் டொமைன் அத்தாரிட்டி கொடுக்கிறது மாஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி தான் கொடுக்குது. கூகுள் இஸ் அன் அதர் கம்பெனி. ஸோ டொமைன் அத்தாரிட்டி நம்ம என்னன்னா சைட்டு பார்க்கும்போது ஓகே நல்லா இருக்கு, சைட்டு நிறைய குவாலிட்டி லிங்க்ஸ் வச்சிருக்காங்கன்றது மட்டும் தான். இப்போ இங்க வந்து பாருங்க, பிளாக் ஸ்பாட்ல இருந்து we have got Reddit, வேற என்ன தெரிஞ்ச சைட் என்ன இருக்கு, Pinterest, எக்ஸைஸ் சொல்யூஷன் நம்ம இன்டர்நெட் கொடுத்துருப்போம். ரெட்டில் நம்ம எதை போட்டிருப்போம், நான் எதை பண்ணியிருப்பேன் அந்த மாதிரி கிளாஸ் இருக்கும்போது போட்டிருப்பேன். அண்ட் டம்ளர். ஸோ நம்ம அந்த மாதிரி we have 120 sites from where we have got. இதெல்லாம் இப்போ இதுல வி சர்ச்னு ஒன்று இருக்கும். வி சர்ச் தான் நம்ம அன்னைக்கு பார்த்தோம். ஸோ இதுல வி சர்ச் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கூகுள் ரெகக்னைஸ் பண்ண லிங்க். ஸோ இந்த சைட்ஸ்ல எல்லாம் யூ கேன் யூட்டிலைஸ் ஈவன் மோர். அதுதான் இதுதான் இது இங்க இருந்தா நமக்கு நிறைய வருதுன்னு தெரியுது இல்ல. அங்க அவ்வளவு போஸ்ட் போட்டிருப்பாங்க. இட்ஸ் நாட் அபவுட் த அது அங்க வந்து ஃபேஸ்புக் வந்து வரும். அதான் நான் என்ன சொன்னேன்னா உங்களுக்கு டூ ஃபாலோ இதா வராது. உங்களுக்கு டூ ஃபாலோ வராது, அத்தாரிட்டி எல்லாம் எதுவும் பாஸ் ஆகாது. நான் வந்து சோசியல் மீடியால இருந்து வர்றது எதுவுமே லிங்காவே வந்து பெருசா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. லிங்க்டின் it will be considered, but Instagram or this one இல்ல. ஃபேஸ்புக் இது வரைக்கும் எனக்கு காமிச்சதே இல்லை. ஃபேஸ்புக்ல எத்தனை ஆர்டிகல் பாத்துருக்கீங்க? முன்னாடி இருந்துச்சு ஆர்டிகுலர் ஆப்ஷன், இப்ப ஆர்டிகுலர் ஆப்ஷன் இல்ல. அதான் ஃபேஸ்புக்ல இப்ப எத்தனை பேருக்கு ஃபேஸ்புக் யூஸ் பண்றீங்க? நோ ஒன் இஸ் யூசிங். இப்ப வந்து உங்களுக்கு ஒரு 40+ இருக்கிற அந்த அந்த அவங்களுக்கு டார்கெட் பண்ணணும் அப்படின்னா மட்டும்தான் ஃபேஸ்புக். ஆனா அதுலயுமே அந்த கிரௌடு எப்படின்னா ஃபுல் அந்த நார்த் இந்தியன் கிரௌடு தான் ஜாஸ்தி. இப்ப வந்து ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்து எல்டர்லி பீப்புளுக்கு சொல்லணும் அப்படின்னா வந்து ஓகே. இல்ல பேரண்ட்ஸை டார்கெட் பண்ணணும்னா தென் யூ கேன். அதாவது பேரண்ட்ஸ் டார்கெட்னா இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக். இப்ப நான் ஒரு 30க்கு கீழே தான் டார்கெட் பண்றாங்கன்னா ஃபேஸ்புக் பக்கம் போகவே தேவையில்லை. ஸ்லோலி ஃபேஸ்புக் இஸ் கெட்டிங் டிட்ராய்ட். அது ரொம்ப கீழே வந்துட்டே இருக்கு. இன்ஸ்டாகிராம் தான் அவங்க ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. So this way you can take the top linking site. And இங்க வந்து நம்ம internal links கண்டிப்பா இருந்துச்சு. 100% Pinterest. இங்க anchor text, top linking text என்னென்ன இருக்குன்றது இங்க காமிக்கும். இது வந்து இன்டர்னல் லிங்கிங். உங்க ஹோம் பேஜ்ல இருந்து எவ்வளவு பேஜஸ்க்கு வந்து லிங்க் ஆயிருக்கு, என்னென்ன லிங்க் வந்து இன்டர்னல் பிளாக்ல இருந்து எல்லாம் எவ்வளவு லிங்க் வந்திருக்கு அப்படின்றது இங்க காமிக்கும். ஸோ ஒரு பேஜ்ல வந்து 0 இருக்குன்னா தென் யூ கேன் ஐடென்டிஃபை, அதாவது இந்த பேஜ் வந்து லிங்கே ஆகல
அப்படின்ற மாதிரி காமிக்காது. அதான் 28 பேஜ் இருக்கு. நீ பார்க்கும்போது ஒரு பேஜ் இல்லாட்டினா then you can understand அது வந்து அன்லிங்க்டா இருக்குன்னு சொல்லிட்டு then you can do that. ஸோ இது வந்து கீப் ஆன் மானிட்டரிங். அதாவது நம்ம ஒரு நல்ல சைட்ல போட்டிருக்கோம், அதுக்கு லிஸ்ட் ஆகுதா என்னன்றது பார்த்து இது கொடுக்குற சைட்டை வந்து யூஸ் த மேக்ஸிமம். அதாவது லிங்க்டின்ல இருந்து உங்களுக்கு இவ்வளவு வருதுன்னா யூட்டிலைஸ் ஈவன் மோர். again I'm saying it is not about the authority alone. அங்க இருந்து வர இப்ப நிறைய பேர் லிங்க்டின்ல எல்லாம் வந்து பயங்கரம் பார்த்துட்டு இருக்கோம். லிங்க்டின் has become very very huge. சரியா? then coming to achievements ஒன்றும் இல்லை. அது வந்து நம்ம இது மாதிரி தான். இந்த வாக்கிங் ஆப் இருக்குல்ல, வெரி குட், இன்னைக்கு நீங்க 1000 ஸ்டெப் நடந்துட்டீங்கன்னா அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு மெடல் கொடுக்கும். ஸோ அந்த மைல் ஸ்டோன்ஸ் மாதிரி உங்களுக்கு கொடுக்கும், உங்களை மோட்டிவேட் பண்றதுக்கு. சரியா? கமிங் டு செட்டிங்ஸ் தான் நீங்க வந்து இஃப் யூ ஆர் ரன்னிங் அ கம்பெனி, இது வந்து இட்ஸ் யுவர் இம்பார்ட்டன்ட் வைட்டல். இது அப்படியே நீங்க எடுத்து யாருக்கு கொடுக்கூடாது. ஈவன் தோ யூ ஆர் மை ஸ்டூடெண்ட்ஸ், நான் நேற்று உங்களை இதுல நான் ஒர்க் பண்ணவே வரல. ஏன்னா சின்ன ஒரு எரர் வந்தாவோ ஏதோ ஒன்று கம்ப்ளீட்லி கொலாப்ஸ். ஏன்னா வந்து இப்போ நீங்க ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றீங்க அண்ட் யூ ஆர் ஹைரிங் சம்மன், யூ ஆர் கிவிங் கம்ப்ளீட் ரைட்ஸ் டு. நான் நேற்று நான் சொன்னேன், ஆஸ் அ டிஜிட்டல் மார்க்கெட்டர் யூ ஷுட் நாட் ட்ரஸ்ட் எனிவன் நான் சொல்லிட்டேன். எப்பவுமே கம்ப்ளீட் ரைட்ஸ் கொடுக்காதீங்க. பண்ணலாமே, அதாவது அட்மின் ரைட்ஸ் கொடுக்காதீங்கன்னு சொன்னேன். அது அட்மின் ரைட்ஸ்னா இந்த டிலீட் ஆட் ஆப்ஷன்ஸ் மட்டும் எப்பவுமே யாருக்கும் கொடுக்காதீங்க. ஏஜென்சிஸ்க்கு நீங்க கொடுக்கறதா இருந்தாலும் ரொம்ப ஜாக்கிரதையா நீங்க கொடுக்கணும். என்ன ஆகுனா, நேத்து வந்து ஒரு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் தான். ஐ ஹேட் அ பிட் நியூஸ். என்னன்னா, ஷாஜகான்ற பையன் வந்து என்னோட ஃப்ரெண்டு தான். அவர் வந்து இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, கொஞ்சம் ஹியூஜ் வால்யூம்ல. அவருக்கு வந்து என் ஃப்ரெண்டே வந்து ஒரு இஆர்பி வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த இஆர்பி வந்து எல்லாம் டிசைன் 8 lakh rupees ஃபார் தட் இஆர்பி எல்லாம். அந்த இஆர்பி எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் என்னாச்சு, 2 பேருக்கும் வந்து கான்டாக்ட் கொஞ்சம் கட் ஆயிடுச்சு. வி ஆல்வேர் இன் பிஎன்ஐன்னு சொல்லி ஃபாரம்ல இருந்தோம். நானும் இந்த பக்கம் இருக்கிற 2 பேரும் வி லெஃப்ட். அதுக்கப்புறம் அவன் மட்டும் இருக்கான். அந்த கான்டாக்ட் கொஞ்சம் அப்படி இதாயிடுச்சு. என்னன்னா, அந்த இஆர்பி எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் இன்வென்ட்ரியை ஆட் பண்ண முடியல. எதுவுமே அந்த சிஸ்டம்குள்ள ஆடே பண்ண முடியல. இது சொல்றது 2 வருஷம் முன்னாடி நடந்தது. மீன்ஸ் அந்த இஆர்பி இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. தே ஆர் நாட் கிவிங். சரியா? அண்ட் வந்து இந்த ஷாஜகானோட ஃப்ரெண்ட் வந்து ஐபிஎம்ல ஒர்க் பண்ற சொல்ல சோர்ஸ் கோட் மட்டும் எடுத்து கொடு, நான் வந்து எல்லாம் ரெக்டிஃபை பண்ணி தரேன். இவன் போய் ஆஃபீஸ்ல உட்காந்துட்டு எனக்கு சோர்ஸ் கோட் கொடு, நான் எல்லாம் கொடுக்குறேன், இன்னும் 2 லட்சம் கொடுத்து நான் சோர்ஸ் கோட் கொடுக்குறேன் அப்படின்னு இருக்கேன். இட்ஸ் அபவுட் அவர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்ப என்ன நம்பிக்கையில சோர்ஸ் கோட் அங்க மாட்டி என்ன பண்ணிருக்கணும். இப்போ எப்பவுமே வந்து ஒரு என்டி அக்ரிமெண்ட் போடுங்க, நான் டிஸ்க்ளோசர் அக்ரிமெண்ட் ஃபார் எனிதிங் அண்ட் எவ்ரிதிங். வந்து ஸ்டாம்ப் பேப்பர்ல அதை நீங்க சைன் வாங்கிடணும். அண்ட் எந்த அமௌண்ட்டுமே அந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகாம கொடுக்க கூடாது. அண்ட் சொல்லு, இது ஏன் ப்ராஜெக்ட், சோர்ஸ் கோட் எனக்கு வேணும். நீங்க ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றீங்க, எது பண்ண உங்க சர்வர்ல பண்ணு, or else you will get trapped. 1 வருஷத்துல ஆனா பரவாயில்ல, ஒரு 10 வருஷத்துல ஆச்சுன்னா நீங்க வந்து ஒரு you would have built a kingdom. ஆனா அதோட கம்ப்ளீட் கண்ட்ரோல் இன்னொருத்தங்கிட்ட இருக்கு. எனக்கும் நடந்தது. இந்த பக்கம் ஒரு ஃப்ரெண்டு சொன்னல, அவன்கிட்ட தான் என் வெப்சைட்டே இருந்தது. அதே 2 years பேக் நான் கேட்கும் போது வந்து இந்த மாதிரி உன் வெப்சைட்டே வேண்டாம்னு சொல்லிட்டு, அந்த டொமைன் நான் வாங்கினது. ஸோ ஈ கேனாட் கிளைம் தட் டொமைன். அந்த வெப்சைட் தான் அவன் பில்டு பண்ணா, அந்த வேர்ட் ப்ரெஸ் இந்த இதெல்லாம் அவன் வச்சிருந்தான். இவன் வெப்சைட்டே வேணாம்னு சொல்லிட்டு நானே பில்டு பண்ணிட்டேன். டொமைன் அவங்க கிட்ட இருந்தா நான் மாட்டியிருப்பேன். ஸோ டொமைன் என்கிட்ட இருக்கு, வெப்சைட் நீயே வச்சுக்கணும், யூ ஸ்கிராப் இட் மேன் அப்படி சொல்லிட்டு தென் நான் புதுசாக பண்ணேன். ஸோ வெரி வெரி கேர்ஃபுல். இப்போ வந்து நம்ம கூகுள் ஆட்ஸ் ரன் பண்றோம்னா வாட் ஐ யூஸ் டு டு இஸ் தட், இப்போ இவங்களுக்கு நான் ரன் பண்ண போறேன்னா இவங்களோட கூகுள் ஆட்ஸ்ல தான் நான் ஆப்ரேட் பண்ணேன். ஐ ஆஸ்க் ஹர் டு தி பேமெண்ட். இவங்க எல்லாமே பார்த்துக்கலாம். நிறைய ஏஜென்சி என்ன பண்ணுவாங்கன்னா, they won't show it. காசும் அவங்களே போடுறேன்பாங்க. நான் போடுறேன், நான் எல்லாம் பண்றேன், உங்களுக்கு பில்லு 10,000 சொல்லுவாங்க, அவன் உள்ள 3,000 தான் போட்டிருப்பான். அது அந்த மாதிரி நிறைய நடக்கும். ஸோ நீங்க ஒரு ஏஜென்சி இல்ல யாருக்கா ரன் பண்ணும்போது பி வெரி டிரான்ஸ்பரண்ட். அந்த மாதிரி சம்பாதிக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. அப்படி சம்பாதிச்சாலும் நிலைக்காது. அதனால பி வெரி டிரான்ஸ்பரண்ட். இப்போ அவங்க வந்து நீங்க நல்லா பண்ணி கொடுக்குறீங்க, எல்லாம் டிரான்ஸ்பரண்டா இருக்கீங்க. அப்படி என்ன அவங்க போய் அதுக்குள்ள பார்த்து அவங்க கத்துக்கிட்டு உங்களை கழட்டி விட போறாங்க?
everything is going smooth, she will mind her business and she will give that job to me. நல்லா போயிட்டு இருக்க நல்ல விஷயம் தானே. அவங்க வந்து எப்படியே கத்துக்கிட்டு முதல்ல நான் இது பண்ணணும் அப்படின்னு பண்ணணும். And she will have and feel okay, எல்லாமே என் கையில தான் இருக்குது, என்னோட தான் ஆப்ரேட் பண்றாங்க அப்படின்னா that is actually good. அந்த மாதிரி தான் நீங்க போகணும். நாளைக்கு வந்து இவங்க ஒரு ஆளை எடுக்கிறாங்க, எடுத்துட்டு ஓகே எக்ஸ்ப்ளோர் வேண்டாம் நானே ஹேண்டில் பண்ணிக்கணும், ஓகே ஓகே ஜெஷினா நீங்க பாத்துக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனி டவுட்ஸ் எனி டைம் ஐ அம் தேர் அவைலபிள் அப்படி நீங்க சொன்னீங்கன்னா நாளைக்கு அவங்க 4 பேர் ரெஃபர் பண்ணுவாங்க. எப்பவுமே ஒரு ஸ்மூத்தா the breakup should be smooth enough. Okay, fine. So இங்க வந்து இந்த ஓனர்ஷிப் வெரிஃபிகேஷன் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஞாபகம் இருக்கா, HTML tag கொண்டு நான் பேஸ்ட் பண்ணோம். So where is that HTML tag? இத காப்பி பண்ணி ஹெட் செக்ஷன்ல கொண்டு போய் வச்சுட்டு பேஸ்ட் பண்ணோம். This is the procedure for all the sites. இது நீங்க வந்து ரியாக்ட் சைட்னா இல்ல WordPress சைட்னால இது காப்பி பண்ணி அந்த டெவலப்பர்ட்ட கொடுத்து இது வெரிஃபை பண்ண சொல்லுங்க. எனி கிளைண்ட் ஹூ கம்ஸ் சர்ச் கன்சோல்ல ஆட் பண்ணுங்க. கிளைண்ட்டுக்கு தெரியாது, அவங்க வெப்சைட் வச்சிருப்பாங்க, என்ன வேணா பண்ணிருக்கலாம். இது ஒரு பிரச்சனை இருக்கு என்னன்னா, நம்ம வேற ஏஜென்சிக்கு ஏதாவது கொடுத்திருந்தாங்க, அவங்க சர்ச் கன்சோல் வச்சிருந்தாங்கன்னா யூ cannot claim that. That will be an issue. ஏன்னா நம்ம இல்லைன்னா இவங்க கிட்ட அந்த கிரெடென்ஷியல் இருக்கும், கஸ்டமர்ஸ்க்கு தெரியாதே. அவன் நினைக்கிறாங்க ஓகே வெப்சைட் காசு கொடுத்தா வெப்சைட் நம்ம கிட்ட வந்துருச்சு. பட் இவங்களுக்கு ஒரு ஆக்சஸ் கொடுத்துருப்பாங்க, எடிட்டர் ஆக்சஸ்னு கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. எதுக்கு ஆக்சஸ் கொடுப்பாங்கன்னா, இப்ப WordPress இருக்கு இல்லையா, இப்ப இதுல செட்டிங்ஸ்ல யூசர் அண்ட் பெர்மிஷன்ஸ்ல தான் இப்போ 2 பேர் தான் இருக்கும். ஓகே, இஃப் ஐ நீட் டு ஆட் அன் யூசர் ஐ கேன் ஆட் and I can give full permission இல்ல ரெஸ்ட்ரிக்டடா கொடுக்கலாம். ஓகே, எப்பவுமே ரெஸ்ட்ரிக்டட் தான் கொடுக்கணும். சோ நாளைக்கு நீங்க ஒரு வெப்சைட் எங்கேயாவது பண்றதா இருந்தாலுமே என்ன சொல்லணும், ஏன் சர்வர்ல ஏன் சர்ச் கன்சோல்ல நான் பண்ணுவோம் அப்படி சொல்லி இது யாருக்கும் தெரியாது. சோ இதெல்லாம் தான் ஏஜென்சிக்கு இருக்கிற அந்த குடுமின்றது. நீங்க சண்டை போட்டு போறீங்க, எனக்கு நீங்க வேணாம்னு சொல்லிட்டு போறீங்கன்னா அவ இன்னொரு ஏஜென்சி போனா அந்த ஏஜென்சிக்கு இப்ப கொடுக்க மாட்டாங்க, நான் ஏன் கொடுக்கணும் அப்படிம்பாங்க. அதெல்லாம் பேட் பிராக்டிசஸ், டோன்ட் டு தட். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஒவ்வொன்று பண்றது. நான் சொன்ன ஆக்ஸ்போர்ட் அகாடமின்னு சொல்லிட்டு அந்த டொமைன் 60,000 கேட்டது 2.5 லட்சம் கேட்டுட்டு இருக்காங்க. டொமைன் மட்டும் வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது கிளைண்ட் கிட்ட சொல்லுங்க, நீங்களே பர்ச்சேஸ் பண்ணுங்க, உங்க கார்டை வச்சு நீங்க பர்ச்சேஸ் பண்ணி நீங்களே வச்சுக்கீங்க. சர்வர் என்னோட தானே யூஸ் பண்ணிக்கீங்க. ஏன்னா நாளைக்கு அவங்க போறதா இருந்தாலும் நான் பண்ண மாதிரி புதுசா ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி கேன் கோ தட். இந்த டொமைன் மட்டும் அந்த பாவத்தை மட்டும் அந்த டொமைன் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு நாளைக்கு நீ போறியா இதுல 10 மணி கூடு அப்படி சொல்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப கீழ்த்தனமான செய்யறது. ஓகே, சோ இது வந்து ரிமூவ் ப்ராப்பர்ட்டி. இஃப் யூ டோன்ட் வாண்ட் எ ப்ராப்பர்ட்டி ரொம்ப ஜாக்கிரதையா அதை பண்ணணும். யூ கேனாட் ரிவோக் இட். நான் ஒரு தடவை அதை பண்ணியிருக்கேன். இப்ப நீங்க இதுல இப்ப நீங்க மட்டும்தான் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிலீட் பண்ணிட்டீங்க எங்க போவீங்க? இப்ப எனக்கு என்ன நடந்துச்சுன்னா, இங்க 2 பேர் இருந்தாங்க, அதனால என்னோடது வந்து ப்ராப்பர்ட்டி ரிமூவ் ஆகி அதுல இருந்தது. உடனே கூப்பிட்டு என்ன ஆட் பண்ண. சோ அது ஃபர்ஸ்ட் டைம் when I accessed அந்த ஒரு இஷ்யூ எனக்கு நடந்தது. அத சொன்ன இந்த ரிமூவ் ப்ராப்பர்ட்டி பாக்கும்போது ஏன் அக்கவுண்ட்ல இருந்து ரிமூவ் பண்ண சொல்றேன் நான். I am not deleting a project. ஏன் அக்கவுண்ட்ல எனக்கு அந்த ப்ராப்பர்ட்டி வேணும்னு சொல்லி I am removing it. அப்ப அவங்க மறந்து போய் ரிமூவ் பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான் போக வேண்டியதுதான். மறுபடியும் ஆட் பண்ண முடியாது. ஆட் பண்ணலாம், ஆனா ப்ரீவியஸ் டேட்டா வந்து எவ்வளவு தூரத்துக்கு இருக்கும், previous data irukadhu. Okay, so this is going to be your very important tool in your digital marketing journey, provided if you are in SEO. இது ரொம்ப 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 தேவை. Ads க்குனா we'll be having plenty of other tools, but SEO க்குனா this is your the number 1 tool. SEMrush எல்லாமே வந்து செகண்டரி. டெய்லி காலைல வந்து இதை ஓபன் பண்ணி வச்சு நீங்க பார்க்கலாம். All providers integration control will be website. 100%. மேஜரான அதாவது பெர்ஃபார்ம் பண்ணலன்னா ரொம்ப மேஜர் கிடையாது. பட் இப்ப என்னன்னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இல்லாட்டினா வாட் இஸ் இட் இஸ் தேர். இப்போ வந்து கூகுளுக்கு நான் ஒரு கஸ்டமர், நான் உள்ள வரும்போது அது நல்லா இருக்கும். இப்போ நாம என்ன மாதிரி 10 பேர் வந்து உள்ள போயிட்டு பவுன்ஸ் ரேட் ஜாஸ்தியா இருந்தா கூகுள் will think there is some issue with that அப்படி சொல்லி கீழே தள்ளிடும்.
if I call it off, இதுல they will say as to இருக்கும். ம். Down ஆகும் டெலிவரி they will say அதுமாதிரி issue இல்ல அது அவன் அப்படிதான் சொல்லுவான். அது நம்ம கோர் வெப் வைட்டல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நார்மல் இஷ்யூ நான் ஆல்வேஸ் பெர்ஃபார்மன்ஸ் 80க்கு மேல வைக்கும். இப்ப புது சைட் நான் ஏன் இன்னும் லான்ச் பண்ணாம இருக்கேன்? அது 74ல இருக்கு. நீ 80 கொண்டு அதுக்கப்புறம் லான்ச் பண்ண கால்ஸ் டவுன் ஆகுறதுனால வந்து அது மல்டிபிள் ரீசன் இருக்கும். அது வந்து என்விரான்மெண்ட் பிஹேவியரா கூட இருக்கலாம். நீங்க தீபாவளி அன்னைக்கு வந்து எனக்கு ஹாஸ்பிட்டல்ஸுக்கு வந்து என்கொயரி வரலான்னு சொன்னா எப்படி இருக்கும்? தீபாவளிக்கு முந்தின நாள் வந்து பட்டாசு வாங்குவாங்க, ஸ்வீட் வாங்குவாங்க. ஒன் ஆஃப் தி மேஜர் ரீசன். அது இது வந்து நீங்க மானிட்டர் பண்றது. அந்த ஸ்பீட் இன்சைட் இருக்கு இல்லையா? அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் 3 days யூ நீட் டு செக். எனக்கு திடீர்னு ஒன்று வந்து 40ல இருக்கும். ஏதோ ஒரு இமேஜ் அங்க வேலையை காமிக்கும். ஸோ பி கேர்ஃபுல் in that. ஓகே, நம்ம வில் ஸ்டார்ட் அப். இன்னும் இ-காமர்ஸ் எஸ்இஓ உங்களுக்கு இருக்கு. நாளைக்கு வந்து வில் பி ஹேவிங் இன்னொரு சின்ன டாபிக் பார்த்துட்டு what I said and interaction we'll have. And Thursday you'll be having e-commerce SEO. Friday is a leave for you. That is May 1st. May 1 வந்து leave. Monday இருந்து we'll be seeing Google Ads. Google Ads மெட்டாக்கு ஈமெயில் மார்க்கெட்டிங். Google, Meta, LinkedIn, Twitter, அப்புறம் Meta, Reddit, Quora வந்து உங்களுக்கு இது மாதிரி தான் இருக்கும். லிங்க்டினோட அப்படியே டிட்டோ மாதிரி தான் இருக்கும். Reddit and Quora you will be doing it as an assignment. அதாவது அதை நீங்க பார்த்துட்டு you will be coming front and presenting. ரெண்டு குரூப்பா வந்து நீங்க பண்ணிக்கிங்க. அண்ட் வந்து Pinterest இன்னும் வந்து நம்மளது முடியறதுக்குள்ள will be doing that. Pinterest, Amazon ads also will be doing. Yes, definitely. அது அடுத்த Google My Business வந்து பவதாரணி will be taking a topic and முடியும் போது நானும் அதுல ஒரு சின்ன நம்ம இப்போ WordPress இருக்கு, நிறைய வெப்சைட் இருக்கு. இதுக்கு Google மினி சைட் Google சைட்ஸ் ஒன்னு இருக்குல, அந்த மினி சைட் Google சைட் அது வந்து இந்த பிளாக் ஸ்பாட் மாதிரி தானே. Google அதான் சைட் ஸ்டாட்டிக் வெப்சைட். அந்த ஸ்டாட்டிக் வெப்சைட்ன்றது வந்து ஜஸ்ட் டெல் நீங்க போனா உங்களுக்கு கொடுக்கும்.